Friends, welcome to Verithanam Session part 15. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு தம்பி வந்து மெசேஜில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து சார் நீங்கள் வந்து ரிலேஷன்ஸ் போடுங்க, ஃபங்க்ஷன்ஸ் வந்து போடல அப்படின்னு சொன்னார். அதனால தான் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கோம். தம்பி பேர் மறந்துட்டேன், அப்புறம் வீடியோ சொல்கிறேன் பார்த்துட்டு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சேர்த்து டுகெதர் வந்து ஒரு நியர்லி ஒரு 7 மார்க்ஸ் கிட்ட வெயிட்டேஜ் இருக்குது. சரிங்களா? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சேர்த்து ஒரு 7 மார்க்ஸ் வேணும். 7 மார்க்ஸ் ஒரு 8 மார்க் 9 மார்க் கூட வரலாம், முன்ன பின்னா இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு நம்ம வெரித்தனம் சிஸ்டமில் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதை ஃபுல்லாக ரிலேஷன் சம்ஸ் நிறைய போட்டேன். கவுண்டர் எக்ஸாம்பிள் தர சம்ஸாக ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை போய் பார்த்துக்கோங்க. வெரித்தனம் சிஸ்டமோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ப்பா. 1 to 1 ஒன்று மாதிரியே இருக்கா, அதுக்கு பேர் இன்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லை 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னென்னா 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவ் இந்த 1 இந்த சிம்பிள் எல்லாமே போடுறது ஒன்று தான். ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லெட் x1, x2ன்னு 2 எலமெண்ட்டை பிலாங்ஸ் டு டொமைன்லேருந்து எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேருந்து எடுக்கணும்? டொமைன்லேருந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு f(x1) = f(x2)ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். கொஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் x1 = x2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சு. இதான் 1 to 1 சிம்பிளி செய்யுங்கண்ணா. ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் படி சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் 1 to 1 ஒரு எலமெண்ட் தான் போகணும். ஒரு எலமெண்ட் தான் போகணும். ஒரு எலமெண்ட் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒருத்தர். ஓகே. ஸோ இதுதான் 1 to 1 சிம்பிளி செய்யுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு அனதர் நேம் என்னென்னா அது பேர் என்னது? இன்ஜெக்டிவாக, இது வந்து சர்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஓகே. ஃபஸ்ட் ஸ்டெப்பு லெட் f(x) = y ன்னு நீங்கள் எடுக்கணும். எடுத்து லைட்டாக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட்டு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி செக் பண்ணணும். இந்த ஒய்யே வருதான்ட்டு. ஓகேவா? இது டெஃபினேஷனாக நம்ம வந்து எக்ஸசைஸ் வீடியோஸ் போடும்போது சம்பளம் அப்போ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம் வந்துச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதான் 1 to 1 இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதாக. ஓகேவா? எடுத்துட்டிங்களா? பக்கா. நெக்ஸ்ட்டு இப்போ போவோமா? எங்கேயும் போகலாம், எங்கேயும் இல்லை, சம் போட போவோம். இப்போ பாருங்களேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட் சம். ஸோ இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்களேன். ஏ வந்து ஒரு டொமைன் கொடுத்துறாங்க, பி வந்து கோடொமைன் கொடுத்துறாங்க. எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏலேருந்து பி இப்போ தான் f(x) கொடுத்துறாங்க. ப்ரூவ் தட் இஸ் 1 to 1 and on to. ஓகே. இது வந்து நான் வந்து இது எடுத்தேன், அது பேர் என்னது? ஆர்டி சர்மா புக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து எடுத்திருக்கேன். ஓகே. சரிங்களா? கொஞ்சம் ஈஸியான சம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 to 1 என்னப்பா டெஃபினேஷன்? அந்த மதுரையிலேருந்து வந்து பொண்ணு எங்கப்பா அந்த மாதிரி தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து பொண்ணு. ஓகே. இது என்ன பண்ண டைலாக் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போது லெட் x1, x2 பிலாங்ஸ் டு டொமைன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? 1 to 1 லெட் x1, x2 பிலாங்ஸ் டு டொமைன். டொமைன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்க செட்டு பேர் தான் டொமைன். அப்போ இதை அப்படி எழுதிக்கோங்க, r-2. பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் நம்ம பேப்பர் மார்க்கு குறைக்கூடாது, அதனால ஒரு டீட்டெயிலாக எழுதுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் f(x1) = f(x2). இப்போ இந்த கொஷினில் இதானே f(x). இங்கே எக்ஸுக்கு பதிலாக x1 போடுங்க. ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் சைடுக்கு x1 போடுங்க. x1 - 1/(x1 - 2). இப்போ x2 போடுங்க. x2 - 1/(x2 - 2). ஓகேவா? ஸோ இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது சிம்பிளிஃபை எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணணும். x1 = x2. சப்போஸ் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், எக்ஸாமில் உங்களுக்கு ப்ரூவ் ஆக மாட்டேன். ஷோ தட் ப்ரூவ் தட் சொன்னால் கண்டிப்பாக ப்ரூவ் ஆக மாட்டேன் தான். எதையாவது பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பாதியிலே விட்டாங்க. லாஸ்ட் x1 = x2 therefore 1 to 1 போட்டு வச்சுருங்க. ஓகேவா? ரைட். அதை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் சப்போஸ் ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக திருத்தும் போது கவனிக்காமல் போயிடலாம், ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஓகே. x1 - 1 × x2 - 2 = x2 - 1 × x1 - 2. ஸோ இப்போது இது எப்படியா சிம்பிளை பண்ணணும். ஃபஸ்ட் டேர்ம் வச்சு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். x1 × x2. நெக்ஸ்ட் x1 × 2x1. ஃபஸ்ட் டேர்ம் வச்சு 2 மல்டிப்ளை, செகண்ட் டேர்ம் வச்சு 2 -x2. ஸோ minus into minus plus 2 is equal to x2 into x1. So x2 into 2 minus 2x2. x2 into minus x1. So minus into minus plus 2 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு சைடும் சேமாக இருக்கட்டும், அடிச்சிடலாம். +2 கேன்சல். x1 x2நாலும் x2 x1நாலும் சேம் தான், கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? -2x1 minus x2 is equal to -2x2 minus x1. ஸோ x1 ஒரு பக்கம் தள்ளுறேன். இந்த x1 எப்படி தள்ளி விட்டுறேன்? -2x1 + x1 ஆகிடும். x2 ஒரு பக்கம் தள்ளுறேன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண? x1 = x2 தானே. -2x2ன்னு இருக்குது. இந்த 2 இப்படி தள்ளி விட்டேன், +x2 ஆகிடும். ஸோ -2 + 1. -2 + 1 அப்போ வரும் -x1 is equal to 2ல் 1 போயிடுச்சு. இந்த பக்கம் அதேமாதிரி -x2
மைனஸ் மைனஸ் கேன்சல் x1 ஈக்குவல் டு x2 ப்ரூவ் ஆகிடுச்சா வந்துருச்சா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா therefore it is 1 to 1 இப்படி போடுங்க உங்கள் பேப்பரில் ஒரு மிஸ்டேக் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி பக்காவாக இருந்தால் மிஸ்டேக்கே வராது ஓகேவா ஸோ இதான் வந்து 1 to 1 முடிஞ்சுதா புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு ஆன் டு போடுவோமா ரைட் காப்பி பண்ணிக்கோங்க வேணா பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஸோ 1 to 1 முடிச்சோமா நெக்ஸ்ட் ஆன் டூக்கு தான் ப்ரொசீஜர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் பாருங்களேன் டெஃபினிஷன் நம்ம எக்ஸசம்லாம் போடும்போது இருக்கும் ஓகே நீங்கள் டெக்ஸ்ட் புக் போய் பார்த்துக்கோங்க டெக்ஸ்ட் புக்ஸ் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கல பார்த்துக்கோங்க இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு ஒய்னு எடுக்கணும் ஓகே கொஸ்டின் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை ஆன் டூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒய்னு எடுக்கணும் லெட் ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்னு போட்டுக்கோங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் எப்படி வேணால் சிம்பிளிஃபை பண்ணலாம் பண்ணிவிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் லெஃப்ட் சைடு வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும் மீதி எல்லாம் இந்த பக்கம் வந்துடும் ஓகேவா இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்கணும் இங்கே பக்கம் எக்ஸ் இருக்கக்கூடாது அதை கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டுபிடிக்குமா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ஒய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒய்எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் நான் என்ன சொன்னேன் லெஃப்ட்டில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கணும்னு சொன்னேன் அப்போ இந்த எக்ஸ் எல்லாம் லெஃப்ட்டு தள்ளுறேன் இந்த எக்ஸ் இப்படி தள்ளி விட்டேன் இந்த ஒய் எப்படி தள்ளுறேன் ஒய்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இது போச்சுன்னா ப்ளஸ் டூ ஒய் ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா ஸோ ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இது வந்து இங்கே டூ ஒய் ஃப்ரண்ட்டில் போட்டுரு அந்த மைனஸ் ஒன்று பின்னாடி போட்டேன் சரி ப்ளஸில் ஃப்ரண்ட்டில் தான் அழகாக இருக்குமே போடுறேன் இப்போ இது இப்படி தள்ளி விட்டுறலாமா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் வந்துருச்சா எங்கே பாருங்கள் அழகா அவன் சொன்ன மாதிரியே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்துருச்சா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பிளேட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக ஒய் போட்டுக்கோங்க போட்டுட்டு எப்படி வேணால் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஆனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்கணும் இங்கே ஃபுல்லாக ஒய் வரணும் என்ன பண்ணேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு உள்ளே தள்ளிட்டேன் எக்ஸ் தான் எனக்கு லெஃப்ட் சைடு வேணும் எக்ஸ் தான் எனக்கு இங்கே வேணும் அப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்றேன் இந்த பக்கம் வந்துருச்சு இந்த டூ ஒய் எப்படி தள்ளி விட்டேன் இதில் எக்ஸை காமனாக எடுத்துட்டேன் ஒய் மைனஸ் ஒன் இப்படி தள்ளி விட்டேன் ஓகே எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் லெஃப்ட்டில் ஒய் இருக்கக்கூடாது எக்ஸ் கண்டுபிடிச்சா இப்போ இந்த சப்ஸ்டிடியூட் திஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ ஒய்னே காமிச்சிட்டா சம் முடிஞ்சிச்சு ஆன் டூ ஓகே ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இதில் போட போகிறேன் ஓகேங்களா எக்ஸுக்கு பதிலாக டூ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் எக்ஸுக்கு பதிலாக டூ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக போட்டேன்னா நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் பை 2y minus 1 by y minus 1 minus 2 ஓகேவா ஸோ இப்போ இது எப்படி வேணால் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஆனால் சிம்பிள் பண்ணி லாஸ்ட்டாக ஒய்ன்னு ஆன்சர் கொண்டு வந்து ஒய்ன்னு நிப்பாட்டணும் சப்போஸ் போன சமயம் சொன்ன அதே ஷார்ட்கட்டில் போனதில்லை எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வரலாம் கூட லாஸ்ட் ஈக்குவல் ஒய்னாலும் போட்டு வைங்க ஓகேவா ரைட் பட் கண்டுபிடிச்சிருவாங்க டீச்சர்ஸு ஓகே அந்தளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க இந்த டீச்சர்ஸுமே கண்டுபிடிச்சிருவாங்க பட் ஒரு வேளை மார்க் கொடுக்கலாம்னு நினச்சி கொடுக்கலாம் இதெல்லாம் மேபி என்னோட அபிப்பிராயம் தான் நான் சொல்கிறது தான் ஓகேங்களா மேபி தரலாம் தராமலே போகலாம் ஓகே பட் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க சரியா முடிஞ்சது ட்ரை பண்ணி இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறேன் ஸோ 2y மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் ஒன் இன்ட்டு இந்த டேர்ம் வந்துடும் ஒய் மைனஸ் ஒன் பை இந்த எல்சிஎம் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை 2y மைனஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் இந்த ஒய் மைனஸ் ஒன் கேன்சல் ஸோ 2y மைனஸ் ஒன் இப்போ இந்த மைனஸ் ஒன் உள்ள தள்ளுறேன் ஸோ மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் மைனஸ் ப்ளஸ் ஒன் பை 2y மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் டூ உள்ள தள்ளுறேன் மைனஸ் 2y ப்ளஸ் டூ ஓகேவா ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் 2y மைனஸ் ஒய் ரெண்டு ஒயில் ஒரு ஒய் போச்சுன்னா ஒய் இப்போ 2 மைனஸ் ஒன் ஒன்று ஸோ ஒய் பை ஒன் என்னப்பா ஒய் பார்த்தீங்களா ஷோ ஒய்னே வந்துருச்சா தேர்ஃபோர் இட் இஸ் ஆன் டூ இப்போது ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இருக்குது ஆன் டூவாகவும் இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் நேம் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் பைஜெக்டிவ்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் இப்படி கூட கொடுத்துருவாங்க ப்ரூவ் தட் இட் இஸ் பைஜெக்டிவ் ஓகேவா நீங்கள் அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுறது பைஜெக்டிவ்னாலும் 1 to 1 ஆன் டூ ரெண்டுமே சேர்ந்து வரதான் பைஜெக்டிவ் ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் சம்பவம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன் ஷோ தட் பைஜெக்டிவ் நான் பைஜெக்டிவ்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் பைஜெக்டிவ்னா என்னது 1 to 1 அண்ட் ஆன் டூ ஓகேவா ரெண்டுமே இருக்கணும் அது பேர் தான் பைஜெக்டிவ் சரியா இப்போது இதில் வந்து இது டொமைன் இது கோ டொமைன் ஃபஸ்ட்டு 1 to 1 ப்ரூவ் பண்ணுவோமா ஓகே ஸோ இந்த பக்கம் ஆன் டூ போட்டுக்கலாம் ஓகே 1 to 1 ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது லெட் x1 நீங்களும் சைட் பை சைட் போடுங்க ஆரம்பி நோட்டில் போடுங்க வீடியோ சைடில் ஓடட்டும் நீங்களும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள் x1, x2 பிலாங்ஸ் டு இது டொமைன்னா ஃபஸ்ட்டு பார்ட் r மைனஸ் 3 நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 ஓகேவா ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் x1 x2 சப்ஸ்டிட் பண்ணுங்க போடுங்க ஸோ அப்போது x1 மைனஸ் 2 பை x1 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு x2 போடுங்க x2 மைனஸ் 2 பை x2 மைனஸ் 3 இது என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எப்படியாவது சிம்பிளை பண்ணி x1 ஈக்குவல் டு x2 ப்ரூவ் பண்ணோம் ஓகேவா ப்ரூவ் பண்ணலாமா x1 minus 2 into x2 minus 3 is equal to x1 minus 3 into x2 minus 2 ரைட்டா ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் x1 into x2
next first term second term, next 3x1, first term வச்சு 2 பண்ணிட்டு இப்போ second term வச்சு 2 minus 2x2 minus into minus plus 6 equal to next x1 into x2, next minus 2x1, இது வந்து minus 3x2, so minus into minus plus 6, ஓகேவா ரைட். இப்போ ரெண்டு பக்கம் சேம் ஆக அடிச்சிடலாம், x1 x2 6 காலி, ஸோ மைனஸ் 3x1 மைனஸ் 2x2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x2. நீங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, போடுங்க செம்ம போட்டுகிட்டே பாருங்கள் ஓகேவா. ஏன் சார் பயமுத்துறீங்க, சம்மந்தம் போட்டுங்க அதான் நினச்சிங்க. ஓகே கூல். ஸோ x1 ஒரு பக்கம் தள்ளுறேன், x2 ஒரு பக்கம் தள்ளுறேன். மைனஸ் 3x1 ப்ளஸ் 2x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x2, இந்த x2 என்ன பக்கம் தள்ளிட்டா ப்ளஸ் 2x2 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ மைனஸ் 3x1 ப்ளஸ் 2x1னா மைனஸ் x1, மைனஸ் 3 ப்ளஸ் 2னா மைனஸ் x2, ஸோ x1 ஈக்குவல் டு x2னே வந்துருச்சு. தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா. போன சமயம் இந்த சமயம் கொஞ்சம் தெளிவு கிடச்சிச்சா, கிளியர் ஐடியாஸ் கிடச்சிச்சா, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஆன்ட்டுனா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னப்பா சொன்னேன், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கணும், இங்கே ஒய்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சொன்னேன், இந்த பக்கம் எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் கொண்டு வரணும் ஓகேவா. ஸோ ரைட் சைடு ஃபுல்லாக ஒய் போயிடணும், லெஃப்ட்டில் வெறும் எக்ஸ் தான் இருக்கணும். நான் இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பண்ண என்ன ஆகும், இங்கே போகிறேன் பாருங்கள், ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த ஒய் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பண்ணால் ஒய் எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. நமக்கு லெஃப்ட்டில் எக்ஸ் மட்டும் தான் வேணும், இந்த சைடு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இப்படி தள்ளி விட்டுறேன், இப்படி தள்ளிட்டு இது இப்படி தள்ளுறேன். ஸோ ஒய் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளுறேன், மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 3y. இதில் எக்ஸை காமனாக எடுத்துட்டா ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இது 3y ஃபஸ்ட் எடுக்கிறேன், மைனஸ் 2 பின்னாடி போட்டுக்கிட்டேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 2 பை ஒய் மைனஸ் 1. எக்ஸ் கிடச்சிருச்சா. ஸோ இப்போ இதை கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது, கொண்டு போய் கொஷின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்னு கொண்டு வரணும். கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3y மைனஸ் 2 பை ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 3y மைனஸ் 2 பை ஒய் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 1 மைனஸ் 2 பை, இந்த கொஷினில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேவா. பை 3y மைனஸ் 2 பை ஒய் மைனஸ் 1 மைனஸ் 3. இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி இது ஆன்சர் என்ன காட்டணும் சொன்னால் ஒய்னு வரணும். ஓகே, ஸோ 3y மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3y மைனஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. இந்த ஒய் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 1 கேன்சல். இந்த பக்கம் போகிறோம் பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போது என்ன வரும், 3y மைனஸ் 2. இப்போ இந்த மைனஸ் 2வில் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வரும், மைனஸ் 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பை 3y மைனஸ் 2 மைனஸ் 3y. நான் பார்த்தீங்களா தொண்டை வலிக்கு உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல், ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல். நீங்கள் கேட்பீங்க தண்ணியை குடிச்சிட்டு போட வேண்டியதானே. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். தண்ணி குடிச்சாச்சு. பார்த்தீங்களா, இதான் என் வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கா, ரெட் கலரில். எனக்குலாம் இந்த மாதிரி கலர் பால் பச்சை கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும். ஓகே நைஸ். ஸோ 3y மைனஸ் 2yனா ஒய்ஏ ப்ளஸ் 3y மைனஸ் 3, 3 மைனஸ் 2னா 1, ஒய் பை 1 ஒய்ஏ வந்துருச்சா. தேர்ஃபோர் இட் இஸ் ஆன் 2. நீங்கள் கேட்பீங்க இப்போ உனக்கு என்னதாயா பிரச்சனை, சம்மு போட சொன்னால் என்னென்ன பண்ணுறது. சரி ஓகே, சும்மா போட்டுனே தான் போட்டுட்டீங்களா, அதான் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறேன், எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணுறனோ இல்லையோ. ஸோ 1 2 ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆன் 2 ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் இட் இஸ் பைஜெக்டிவ். ஓகேவா, பைஜெக்டிவ்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா. சம் நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் ஃபோர்த் சம். இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் சம் வந்து இங்கே வந்து இது வந்து எக்ஸைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 9. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். செக் பைஜெக்டிவ், அதாவது பைஜெக்டிவாக இல்லையான்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சம் வந்து எக்ஸைஸ் 1.2 நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த சம்முக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா போட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது சம்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 1.29 சம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சம்மு x by 1 + mod x. இது வந்து CBSE சாம்பிள் பேப்பர், இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்லையும் கேட்ட கொஸ்டின். இந்த சம் வந்து இது வந்து மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் நம்பர் 4 டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ இதுவும் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த தேர்ட் சம் ஃபோர்த் சம் இப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு தனியாக போட்டு தான் டைம் தான் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். டக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இன்னும் 2 சம் பார்ப்போமா. அண்ட் ஒன் மோர் திங்ப்பா, என்னோட இன்ஸ்டிங் சொல்லும்போது நமக்கு தோணும் அப்படின்ற, எனக்கு என்னமோ இந்த சம் தேர்ட் சம் இந்த வருஷம் வரும்னு மனசில் படுது. ஓகேங்களா, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஓகேங்களா, மேபி வரலாம் வராமல் போனேன், அவனுக்கு கொஸ்டின் செட் பண்ணல, சொல்கிறேன். ஓகேங்களா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 5th சம் போகுமா. ஸோ இது வந்து 5th சம்மு. இது வந்து நம்மக்கிட்ட வந்து 5 மார்க்ஸ், நம்மக்கிட்ட இந்த 29 rupees பே பண்ணி நம்ம இதில் ஜாயின் பண்ணி GS ஃபேமிலி ஜாயின் பண்ணவங்க இது 5 மார்க்ஸ் அனுப்பியிருப்பேன். அது அந்த சம்மு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நல்ல சம்மு. 1 to 1 ஷோ பண்ணணும், ஆன் டு இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 to 1. ஸோ இங்கே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு லெட் x1, x2 பிலாங்ஸ் டு டொமைன்னா இதுதான்.
ஓகேவா r minus minus 4 by 3. Next first step f of x1 equal to f of x2. இந்த கொஷனில் ஃபுல்லாக அந்த சைடு இங்கே எல்லாத்துலேயும் x1 போடுங்க. 4x1 by 3x1 plus 4. ஸோ x2 போடுங்க ஃபுல்லாக. 4x2 by 3x2 plus 4. ரைட்டா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். 4x1 into 3x2 plus 4 is equal to 4x2 into 3x1 plus 4. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 4 3s are 12 x1 x2 plus 4 4s are 16 x1 is equal to, இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2 terms, 4 3s are 12 x2 x1, next first term second term 4 4s are 16 x2 x1 லாம் பக்கத்துல தரங்க இங்க பாருங்க. ஸோ இங்கே 12 x1 x2வும் 12 x2 x1 கேன்சல், ஏன்னா x1 x2 x2 x1 சேம் தான். 2 3s are 6 3s are 6 தான். ஸோ நெக்ஸ்ட் 16 x1 equal to 16 x2, 16 16 cancel, x1 equal to x2, therefore it is 1 to 1. முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ ஆன் டு இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ 1 to 1 முடிஞ்சிச்சு. இப்போ ஆன் டு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. செம்மையாக இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு ரொம்ப. செக் ஆன் டு ஆர் நாட். இங்கே பாருங்கள், சப்போஸ் ஆன் டு இருக்குன்னா ப்ரூவ் பண்ணணும், ஆன் டு இல்லைனா நாட் ஆன் டுன்னு சொல்லணும். அதாவது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்போ இந்த சம்மில் கவுண்டர் எக்ஸாம்பிளாக டக்குலாம் யோசிச்செல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் போட்டால் டிஃபைன்ட் இல்லை நாட் டிஃபைன்டாக வரும்லாம் யோசிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம நாட் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம போடுவோம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கே புரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ என்னது f of x is equal to y எடுப்போம். கரெக்டாக? ஸோ y is equal to 4x by 3x plus 4. என்ன பண்ணுவோம்? x is equal to somethingனு கொண்டு வரணும். கரெக்டாக? இதை எப்படி தள்ளுங்க. ஸோ y into 3x plus 4 is equal to 4x. ஸோ இப்போ இந்த y உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 3yx plus 4y is equal to 4x. இப்போ இந்த எக்ஸில் இந்த பக்கம் தள்ளுங்க. 3yx minus 4x is equal to minus 4y. இந்த 4 எப்படி தள்ளிட்டா minus 4y ஆகிடும். இப்போ நமக்கு x தானே வேணும், எக்ஸை மட்டும் காமனாக எடுக்கிறேன். எடுத்துட்டா 3y minus 4 is equal to minus 4y. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல், நமக்கு எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுப்போம், மீதியெல்லாம் இப்படி தள்ளி விட்டுருவோம். கரெக்டாக? ஸோ minus 4y by 3y minus 4. இப்போ நான் வந்து எனக்கு கீழே இங்கே மேலே மைனஸ் எனக்கு அது பிடிக்கல, கீழே தள்ளி விட்றேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y by இந்த மைனஸ் கீழே தள்ளி விட்டா 3y வந்து மைனஸ் 3y ஆகிடும், மைனஸ் 4 வந்து ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் என்னோட எக்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, இப்போது இங்கே ஒய்க்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட், ஒய்ங்க பாருங்க, ஆன் டு ஃபங்க்ஷனாக ஆக்சுவலாக என்னது, ஆன் டுனா என்னது, இந்த கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேவா? அதுதான் ஆன் டு. ஸோ டொமைனில் இருக்க எலமெண்ட்டை எக்ஸு எக்ஸு எக்ஸுன்னு டினோட் பண்ணுவாங்க, கோடொமைனில் இருக்க எலமெண்ட்டை ஒய்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் நான் ஒரே ஒரு ஒய் நம்பர் மட்டும் போட்டால் எனக்கு அது கரஸ்பாண்டிங் ஒரு எக்ஸ் கிடைக்காது. எந்த ஒய்னா இங்கே பாருங்கள், இது ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்களேன். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்தால் கீழே ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்கள். 4 minus 3y equal to 0. 4 is equal to 3y. y is equal to 4 by 3. அதாவது இந்த y பிளேஸில் நான் 4 by 3ன்னு ஒரு நம்பர் எடுத்தேன்னா அந்த நம்பருக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இருக்காதான், ஜோடி முன்னாடி இருக்காதான். ஆன் டூனா முன்னாடி ஜோடி இருக்கணும்ல, இருக்காதான். எப்படி சார் சொல்கிறீங்க இருக்காது? நீங்கள் பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒய்க்கு என்ன சொன்னால் இது ஈக்குவல் டு 0 பண்ணால் 4 by 3 சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். ஸோ x is equal to 4y by 4 minus 3 into yக்கு பதிலாக 4 by 3, மேலேயும் yக்கு பதிலாக 4 by 3. ஓகேவா? இப்போது இந்த 3 3 அடிச்சுட்டா மேலே 4 4 16 by 3 by கீழே வந்து 4 minus 4. 4 minus 4 டினாமினேட்டர் 0, எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸுங்கிறது இன்ஃபினிட்டியா. ஸோ எக்ஸுங்கிறது இதில் இருக்க எலமெண்ட்டு. ஸோ ஒயில் நான் 4 by 3 போட்டால் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்ஃபினிட்டின்னு எப்படி இருக்க முடியும்? ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க பாருங்கள். இப்போ ஒயில் 4 by 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எக்ஸ் இன்ஃபினிட்டின்னு வருது. அப்போ இங்கே எக்ஸ் இன்ஃபினிட்டி தான் இங்கே மேப் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஆன் டூனா இதில் இருக்க எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ இந்த 4 by 3க்கு மட்டும் இன்ஃபினிட்டி வருது, இன்ஃபினிட்டி டிஃபைன்டாக இல்லை. அப்போது 4 by 3க்கு நோ ப்ரீ இமேஜ் தான் தேவை. இது உங்களுக்கு புரியாத போட்டேன். இதை ஈக்குவல் டு 0 பண்ணி y 4 by 3 கண்டுபிடிச்சிங்களா? இப்போ therefore y is equal to 4 by 3 does not have any pre-image in என்னோட இந்த டொமைன். இது டொமைன் தானே, டொமைன் என்னது இது இருக்குது பாருங்கள், இதில் எழுதிக்கணும். இன் டொமைன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை அந்த டொமைன் என்ன கூட மென்ஷன் கூட பண்ணிக்கோங்க. r minus 4 by 3. அவ்வளோதான் சம் முடிஞ்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, கிளியராக நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ இந்த சம்மை பார்த்துட்டேன், எனக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் டக்குன்னு எனக்கு யோசிக்க வரலை. ஓகே, யோசிக்க வராதனால நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் ஆன் டூவே இருக்குன்னே அஸ்யூம் பண்ணி போட்டுகிட்டே வரேன். x is equal to something கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த f of x சப்ஸ்டியூட்லாம் பண்ண வேண்டாம், இந்த டேர்மை ஈக்குவல் டு 0 பண்ணுறேன். y is equal to 4 by 3 கிடைக்குது. அதாவது எக்ஸுனா டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸு, ஒய்னா கோடொமைனில் இருக்க எலமெண்ட்ஸு. ஆன் டூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா
கோடொமைன் இருக்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஜோடி ப்ரீ இமேஜ் இருக்கணும். ப்ரீனா ப்ரீவியஸாக முன்னாடி ஒரு ஜோடி இருக்கணும். அப்போ ஒய்யில் 4/3ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸில் ஒரு ஜோடி இருக்கணும்ல, கரெக்டு தானே? இப்போ ஒய் ப்ளேஸில் 4/3 இங்கே போட்டிருந்தேன், அழிச்சு போட்டிருந்தேன். 4/3 போட்டால் இந்த இடம் வந்து இன்ஃபினிட்டி வந்துடுது. 4y மேலே சப்ஸ்டியூட் பண்ண கீழே விட்டுருங்க. கீழே மட்டும் பாருங்கள், ஒய் பதிலாக 4/3. 3 கேன்சல். 4 - 4 டினாமினேட்டில் 0 வந்துடுது. எனிதிங் பை 0 என்னது இன்ஃபினிட்டி தானே? அப்போ எக்ஸுக்கு ஜோடியல் எக்ஸில் இன்ஃபினிட்டின்னு வருது. அப்போது 4/3க்கு நோ ஜோடி, நோ ப்ரீ இமேஜ் இன் டொமைன் முடிச்சிடணும். புரிஞ்சுதுங்களா? நல்லா இருக்கிற சம்ம சூப்பராக இருக்குது. இன்னொரு சம் போடுவோமா? இப்போ லாஸ்ட் சம் பாருங்களேன், இதெல்லாம் வேறு லெவலுக்கு இந்த சம்மெல்லாம் கொஷின்ஸ். இதெல்லாம் நம்மளோட அந்த 5 மார்க்ஸ்க்குன்னு ஒரு பிடிஎஃப் விற்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பார்த்தீங்களா விற்கிறோம். இது பார்த்தீங்களா இந்த பிடிஎஃப். இந்த பேப்பரில் இந்த சம்மெல்லாம் இருக்குதோ இருக்குது பாருங்கள். கொஷின் நம்பர் 8. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். நீங்கள் வாங்கலை, அதனால் அனுப்ப மாட்டேன். ஓகே சரிங்களா? நீங்கள் கேட்பீங்க, அதான் சம்மையை போட்டிங்களா ஏன் வாங்கணுன்ட்டு. சரி, அதில் 60 சம் 50 சம் கிட்ட இருக்குது, 45 சம் இருக்குது நினைக்கிறாமா? எஸ், 44 இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஏன் விற்கிறேன்? நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர் நீங்கள் சேல் பண்ணுறீங்க கேட்குறீங்க. சரி, எதுவுமே ஃப்ரீயாக கிடச்சா அதோட அருமை தெரியாது நமக்கு, ஓசிலே கிடச்சிட்டா. அதனால் ஒரு 29 ருபீஸ், ஓகே 29 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். அது கூட ஒரு செலவு பண்ணி சி ஒரு 100 ரூபா கொடுத்தா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் 1 மார்க் யாராவது தரேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தரமாட்டாங்க, சொல்கிறேன். கொடுத்துருவீங்களா? 100 ரூபா கொடுத்து இல்லை ஒரு 1000 ரூபா கொடுத்து 10 மார்க் கூட வாங்கிடுவீங்களா? நான் வந்து 29 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக 4 ஃபைவ் மார்க் 20 மார்க் வச்சிடலாம், கன்ஃபார்ம் அடிக்கலாம். 20 மார்க் தரேன்றேன், வேணான்றீங்க. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஓகே ஃபைன், கூல். இங்கே வாங்க. ப்ரூவ் த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இட் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு. ஓகே, 1 to 1 ப்ரூவ் பண்ணணும், ஆன் டு இல்லைன்னு சொல்லணும். மாடிஃபை த கோடொமைன், இந்த கோடொமைனை வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். டு மேக் இட் ஆஸ் ஆன் டு மாற்றதுக்கு மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு 1 to 1 என்னது? லெட் x1 x2ன்னு 2 எலமெண்ட்டை இந்த டொமைன்லேருந்து எடுக்கணும். 0, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. ஸோ இது ஃபுல்லாக x1 போட்டுடலாமா? 9x1² + 6x1 - 5 ஈக்குவல் டு 9x2² + 6x2 - 5. ஓகேவா? உடனே இந்த -5 அடிச்சிடக்கூடாது. ஓகே, நான் இப்போ தான் அடிக்க போனேன், அடிக்கக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 7.7 7th சாப்டர் இன்டெகிரேஷனில் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்னு ஒன்று இருக்கும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். சார் எனக்கு அது தெரியாதே, பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் சொல்லித்தரேன். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, எப்போவுமே இந்த x² இருக்கிற டேர்முக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ அதை காமனாக ஃபஸ்ட்டு எடுத்துடணும். x1² + 6/9x1 - 5/9. ஒரு டேர்மு காமனாக எடுக்கும், டேர்ம் இல்லைனா பையில் வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி இங்கேயும் x2² + 6/9x2 - 5/9. ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால தான் 9 வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 9 கேன்சல். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா x1க்கு பக்கத்தில் இந்த நம்பரை டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 6/9 டிவைடட் பை 2ன்னு பண்ணணும். ஸோ 6/9 அப்படி இருக்கும். இது 2 தானே, 2/1 எடுக்கலாமா? இன்ட்டு 1/2 கேன்சல் பண்ணுங்கள், 3/9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த x1² ப்ளஸ் இது அப்படியே 6/9 x1 அப்படியே இருக்கும், ப்ளஸ் இந்த கிடச்ச அந்த 3/9 ஆன்சரை ஆட் பண்ணி ஒரு ஸ்கொயரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். அண்ட் தென் மைனஸ் இந்த 5/9. ஸோ நல்லா பார்த்துக்கோங்கப்பா, திரும்ப சொல்கிறேன். என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ 10 ஆனால் 10/2 5 வந்துடும், ப்ளஸ் 5² மைனஸ் 5². இப்போ 6 இருந்தால் 6/2 ப்ளஸ் 3² மைனஸ் 3² போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே x2² ப்ளஸ் இதே தான் இங்கேயும். ஸோ இது ரெண்டு சேம் டேர்ம்ஸ் தானே. ஸோ ப்ளஸ் 6/9x2 ப்ளஸ் இந்த 3/9. ஃபஸ்ட்டு ப்ளஸ் தான் போடணும், செகண்ட் தான் மைனஸ் பண்ணணும், மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேவா? whole square minus of 3/9 the whole square, then இந்த minus 5/9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போயும் உடனே அடிச்சிடக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், பொறுமை தான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரு கீழே இருக்கிற x1, இந்த ஸ்கொயரு கீழே இருக்கிற இந்த 3/9, நடுவில் இருக்கிற சிம்பிள் அப்படியே போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஸோ இந்த 3 டேர்ம் வந்து இப்படி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், ஸ்கொயரு கீழே இருக்கிற x1, ஸ்கொயரு கீழே இருக்கிற 3/9, மிடில் இருக்கிற சிம்பிள் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டேன், -3. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் வெளியே இருக்குது, 3க்கு மட்டும் தான் ஸ்கொயர், இது ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ்ன்னு போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ -3 ஸ்கொயர் பண்ணால் 9/9 ஸ்கொயர் பண்ணால் 81 - 5/9. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த ஸ்கொயர் கீழே இருக்கிற x2, நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் கீழே இருக்கிற இந்த 3/9, நடுவில் இருக்கிற இந்த சிம்பிள் ப்ளஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு -9/81. ஓகேவா? -5/9. ஓகேங்களா?
ரைட் கிளியரா? ஸோ இப்போ பாருங்கள் -9/81 -5/1 இது இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளை பண்ணிக்கலாம், பட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், டைம் தான் ஆகுது. இது கேன்சல் பண்ணிட்டேன், சேம் நம்பர்ஸ் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? x1 + 3/9 the whole square equal to x2 + 3/9 the whole square. ஸ்கொயர் கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? x1 + 3/9 is equal to x2 + 3/9. 3/9 3/9 கேன்சல். என்ன இருக்குது? x1 equal to x2, therefore it is 1 to 1. வந்துச்சா சம்மு? புரிஞ்சுதா சார்? புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் புரியாத மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், பவர் 2 இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல எழுதிடுறோம். உடனே அடிச்சிடக்கூடாது. அடிக்கலாமேன்னு சொல்லலாம், அப்போலாம் அடிக்கக்கூடாது. அடிச்ச ஆன்சரில் பாதி மிஸ்டேக்காக நின்றுவீங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே எக்ஸ்பேருக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ 4ஓ 5ஓ 3ஓ 2 1 இருந்தால் பிரச்சனை இல்லை. 1னா இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே இல்லாமல். ஸோ அது பிரச்சனை இல்லை. வேறு எதாவது நம்பர் இருந்தால் காமனாக வெளியே எடுத்துருங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இந்த எக்ஸ் டேர்ம் இருக்குது. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க 6/9 அதை இந்த எக்ஸ் பக்கத்தில் எந்த நம்பர் இருந்தாலும் /2 போட்டுடணும். ஓகே, ஸோ 6/9 இது 1/2 ரெசிப்ரோக்கல் ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு அந்த 3/9 ஆட் பண்ணி ஸ்கொயரு, சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர், நெக்ஸ்ட் இந்த நம்பர். அதே மாதிரி இது 3/9 ஆட் பண்ணி ஸ்கொயர், சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர், நெக்ஸ்ட் இந்த நம்பர். ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கு இருக்க டேர்ம்ஸ் x1 3/9, நடுவில் இருக்க சிம்பிள் ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் இது 9/81, இது -5/9. இந்த ஸ்கொயருக்கு இருக்கிற x2, இந்த ஸ்கொயருக்கு இருக்கிற 3/9. நெக்ஸ்ட் நடுவில் இருக்க சிம்பிள் ஹோல் ஸ்கொயர் போட்டுச்சு மைனஸ், இது 9/81. இது அழகாக அடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அழகாக மிச்சம் இருக்கட்டும். ஸ்கொயர் கேன்சல், இது கேன்சல். இல்லை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கூட எழுதிக்கலாம். ஓகே, டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. x1 = x2, 1 to 1 முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு ஆன் டூ இருக்காது. ஸோ மாடிஃபை த கோடொமைன் ஃபார் த ஃபங்க்ஷன் டு மேக் இட் ஆஸ் ஆன் டூவாக மாற்றுறதுக்காக அந்த கோடொமைன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆன் டூ பார்க்கறதுக்கு ஆன் டூலேயே இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஆன் டூக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆன் டூவாக இருக்காது, நாட் ஆன் டூ தான். ஓகேவா? ஸோ ஆன் டூவாக மாடிஃபை பண்ணணும்னா ஃபங்க்ஷனோட கோடொமைன் இந்த மாதிரி இருந்தால் தான் ஆன் டூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா, நார்மலாக அதே கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் தான். ஸோ 9x² + 6x - 5 = 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ முன்னாடி இருக்க 9 காமனாக எடுத்துக்கோங்க. x², திரும்ப ஒரு வாட்டி சொல்லி தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். -5/9 = 0. அது 9 எப்படி தள்ளி விட்ருங்க, 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ x² + 6/9x ப்ளஸ் என்ன பண்ணுவோம்? /2 பண்ணுவோமா? 6/9 /2 பண்ணால் 3/9 வந்துச்சு. கரெக்டாக? இது 3/9. ஸோ 9 காமன் எடுத்துனா இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2/3 வந்துடும். ஓகேங்களா? 3 டேபிளாக 2 டைம்ஸ். ஸோ 9 தள்ளி விட்டால் 0 ஆகிடும். ஸோ x² + 2/3x - 5/9 = 0. இப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க டேர்மை /2 பண்ணணும். ஓகேங்களா? /2. ஸோ அப்போ 2/3, இது 2 2/1, ரெசிப்ரோக்கல் 1/2 ஆகிடும். ஸோ +1/3 -1, இது 1/3 தானே இருக்குது. ஸோ x² + 2/3x + 1/3 -1/3 ஒன்று தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். -5/9 = 0. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கொயருக்கு இருக்கிற எக்ஸ், இந்த ஸ்கொயருக்கு இருக்கிற 1/3, நடுவில் இருக்கிற சிம்பிள் ப்ளஸ் எல்லாத்தையும் போட்டால் ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ண 9 -5/9 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, அது எங்கே போகிறோம் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் எடுத்துட்டால் 3x + 1/3 the whole square மைனஸ் இது எல்சிஎம் காமனாக தான் 9 இருக்குது, 9 போட்டோம். -1 -5னா -6. ஓகேவா? = 0. இப்போது இந்த மேலே இருக்கிற ஸ்கொயர் தனியாக அதுக்கு மட்டும் போயிருக்கேன். 3x + 1 the whole square பை, ஓகேங்களா? ஸோ பை என்ன வரும்? ஸோ பை 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -6/9 = 0. ஸோ காமனாக ஒரு பை 9 போட்டுட்டு இது இப்படி தள்ளி விட்டுறலாம். ஸோ 3x + 1 the whole square -6. ஓகேவா? = 0. இப்போ இது =0ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், லெட் f(x) = y ன்னு வைப்போமா? ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒய். இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் =0ன்னு வச்சுருந்தேன். இப்போ இதுதான் ஒய். ஓகேவா? ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எப்பயும் ஒய்னு வச்சுருப்போம். இந்த கண்டுபிடிக்கல, இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இவ்வளோ பெரிய கொஸ்டினை ஒன்றும் பண்ண முடியாது, அது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த -y 6 எப்படி தள்ளிட்டா +6 ஆகிடும். 3x + 1 the whole square. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் தள்ளிட்டா ரூட் ஆகிடும். √y + 6 = 3x + 1. இது +1 இப்படி தள்ளிட்டா -1 ஆகிடும். = 3x. 3 இப்படி தள்ளிட்டா டிவைடில் வந்துடும். √y + 6 -1/3 = x. இப்போ x கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ எப்பயும் போல் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இது வரைக்கும் கால் பண்ணிட்டீங்களா? இது வேணால் பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், ஓகேவா? கால் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த பக்கம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சம் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பார்ட்டு இதை இங்கே எடுத்துக்கிறேன். √y + 6 - 1/3 = x. நான் ஸ்டார்டிங்லேயே இந்த சம் வந்து ஆன் டு கிடையாதுன்னு சொன்னேன். எப்படின்னு கேட்கவே இல்லை யாருமே. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே ஸ்டார்டிங்கில் என்னது 0வாக இருக்கலாம். அதாவது எக்ஸுங்கிறது டொமைன், ஆல்ரெடி சொல்லிருக்கேன் போன சம்மில். எக்ஸுங்கிறது டொமைன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஸோ எக்ஸோட வேல்யூ ≥ 0. ஓகேவா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகும், 0 பெருசாக. இப்போ எக்ஸ் இப்படி இருந்தால் இப்போ இந்த டேர்ம் √y + 6 - 1/3 ≥ 0. கரெக்டாக? எக்ஸ் வந்து 0 பெருசா, இது வந்து ஈக்குவல் தானே. அப்போ இதுவும் 0 பெருசாக தானே இருக்கணும். நெக்ஸ்ட் இப்படி தள்ளுங்க. √y + 6 - 1 ≥ 0. -1 இப்படி தள்ளுங்க. √y + 6 ≥ +1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரூட் அந்த பக்கம் தள்ளுங்க. இல்லை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ y + 6 ≥ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்புறம் இந்த 6 எப்படி தள்ளுங்க. 1 - 6. ஸோ y ≥ 1 - 6 தான் -5. ஸோ ஒய்னா பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. எக்ஸுனா டொமைன் இருக்கிறது, டொமைனு. ஒய்னா கோடொமைன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. கோடொமைன் = ரேஞ்ச். ஸோ என்னோட கோடொமைன் செட்டு, இந்த ஃபுல் செட்டு வந்து எப்படி இருக்கணுமா? -5ன்னு -5 விட பெருசாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்குமா. இந்த மாதிரி எக்ஸுக்கு இந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இது ஃபுல் ரியல் லைன் 6. ஓகேவா? அப்புறம் -∞% எல்லாமே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஆன் டு. இப்போ தான் நாட் ஆன் டு. சரி, அப்போ எப்போ சார் ஆன் டு ஆகும் பாருங்கள். மாடிஃபை த கோடொமைன் அக்கார்டிங் டு தட். அப்போ எப்படி ஆன் டு ஆகும்? -5 விட பெருசாக இருந்தால் ஆன் டு ஆகும். அப்போ நீங்கள் இப்படி எழுதணும் இந்த இடத்துல. ஸோ தேர்ஃபோர் த கோடொமைன் should be in the form of the -5 விட பெருசாக இருக்கணும். அதாவது -5 விட பெருசாக, அதாவது -1 2 3 4 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். இப்படி இருக்கணும். இப்படி இந்த ஈக்குவல் போட்டிருந்தாலும் இங்கே இந்த மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆன் டுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ கோடொமைன் நீங்கள் எழுதிக்கோங்க. கோடொமைன் should be in the form of this, then it will be on to. ஸோ இப்போதைக்கு இதை நாட் ஆன் டு. புரிஞ்சுதான்? நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். அதில் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒரு பக்கமாக தள்ளுறேன், கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டொமைன் ஆஃப் செக் பண்ணுறேன். எக்ஸ் வந்து ≥ 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து ≥ 0. அப்போ இதுவும் ஈக்குவல் தான். இது வந்து 0 பெருசு தான், இதுவும் 0 பெருசு தான். இப்படி தள்ளி சால்வ் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். -5 -5 விட பெருசாக இருந்தால் தான் ஒய் அக்செப்ட் பண்ணிக்குமா. ஆனால் நமக்கு இந்த ஒய்ங்கிறது என்னது? கோடொமைன். இது எல்லாமே இருக்கும். -5 வச்சுக்கணும், -20 -10லாம் கூட இருக்கும். அக்செப்ட் பண்ண. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஆன் டு. இப்போ தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ எப்போ ஆன் டுவாக இருக்கணும்? இந்த மாதிரி -5 பெருசாக இருந்தால் ஆன் டுவாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதோட வீடியோ முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.